வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் நாளை கர்நாடக மாநிலத்திற்கு பயணம் செல்கிறார். இந்த பயணத்தின் போது மைசூரில் உள்ள JSS உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் 16வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். கர்நாடகாவின் முக்கியமான மடாலய மையங்களில் ஒன்றான சுத்தூர் மடத்தின் பழைய வளாகத்திற்கு அவர் வருகை தந்து ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி தேவி கோவில் மற்றும் செல்வ நாராயண சுவாமி கோவிலிலும் பிரார்த்தனை செய்ய உள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி 2 நாள் பயணமாக பூட்டான் செல்கிறார். இந்த பயணத்தின் போது இந்தியா மற்றும் பூட்டான் இணைந்து உருவாக்கிய 1020 மெகாவாட் திறன் கொண்ட புனாட் சங்சு 2 நீர்மின் திட்டத்தை மன்னர் திரு ஜிக்மே கேசர் நம்கியல் வாங்சுவுடன் இணைந்து தொடக்கி வைக்க உள்ளார். புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்சநீதிமன்றத்தில் சட்ட உதவி வழங்கும் வழிமுறைகளை வலுப்படுத்துவது குறித்த தேசிய மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றினார். அதில் அவர் சமூக அல்லது நிதி பின்னணி பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் நீதி சென்றடையும் போது மட்டுமே சமூக நீதியை உறுதி செய்ய முடியும் என்று தெரிவித்தார். மத்திய அரசால் தொடங்கப்பட்ட சட்ட உதவி பாதுகாப்பு ஆலோசகர் அமைப்பின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 8 லட்சம் குற்றவியல் வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான 4வது சுற்று பேச்சுகள் இன்று நிறைவடைந்தன. ஆக்லாந்து மற்றும் ரோட்ரோரோவாவில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பீகார் மாநிலத்தில் 122 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு 2ஆம் கட்டமாக வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் நாளை மறுநாள் முடிவடைவதால் அரசியல் கட்சித் தலைவர்கள் உச்சக்கட்ட பரப்புரையில் ஈடுபட்டுள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.